அதலக்கா இப்படி ஒரு காய் இருக்குதுன்னு எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷத்துல வந்துட்டு பக்கத்தூர்ல கல்லு போய் குளிச்சுட்டு நானு, அக்கா பசங்க, அண்ணி பசங்க எல்லாருமே இருந்தோம். அந்த ரோட்ல வந்து 2 சைடுமே இந்த செடி தான். தூத்துக்குடி மாவட்டத்துல மட்டும் விளையக்கூடிய ஒரு காய் வந்து இந்த அதலக்கா. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நானும். எனக்கு வந்து இந்த அதலக்கா பிடிக்காது. ஏன்னா இது பாவக்கா மாரி கசப்பா தான் இருக்குது. ஆனா எங்க வீட்ல உள்ளவங்களுக்கெல்லாம் இது இப்படிதான் தேன்மான்னு இனிக்கவோ என்னமோ தெரியல. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அடிக்கொருக்க தினமும் செஞ்சாலும் சாப்பிட்டுக்குவாங்க. கஞ்சிக்கு இந்த ஒரு காய் இருந்தாலே போதும். இது செய்முறையும் ரொம்ப ஈஸி தான். எண்ணெய் ஊத்தி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கி இந்த காயையும் போட்டு சிம்லயே வச்சு வதக்கினேன். தண்ணின்னு எதுவும் சேர்க்கல. நம்ம கழுவி சேர்க்குறப்போ உள்ள தண்ணி மட்டும்தான். காய் நல்லா சுருங்க வதங்கி வந்து முடிய போகிறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி லைட்டாக சீரகப்பொடி போட்டுக்கிட்டேன். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது சீரகப்பொடி போடுறப்ப. நான் இன்றைக்கி தான் இந்த காயை சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இது மாதிரி உங்களுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த காய் இருக்கிறதே தெரியாது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.